கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த பூமியிலே, எந்த நாட்டிலே, எந்த சூழ்நிலையிலிருந்து புதிய நாளுக்காக நீங்க வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். பல சூழ்நிலையிலே இணைந்திருப்பீங்க. நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் தான். பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி. இந்த பூமியிலே 2 ஜாதி தான். இயேசு ராஜாவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே பரிசுத்த ஜாதி. இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படிக்கு, நாம் எல்லாரும் அவர் சொந்த பிள்ளைகள் சொந்தமாய் இருக்கும்படிக்கு உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இந்த புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உம்முடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். 24 மணி நேரமும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் கொடுங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க, தியானிக்கிற அபிஷேகத்தால் நிரப்புங்க. கொழுந்துடைய அக்னி அவங்களோட உள்ளத்துல பட்டி விடிட்டும். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை தாங்க ராஜா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க, உணர்வுள்ள ஆவியை தாங்க. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க, மன்றாட்டின் ஆவினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு பிள்ளைகளை நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தவங்க எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. முன்னும் பின்னுமா தேவதூதனை நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்து விடணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.